மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு முதல்வர் பதவி, என்டிஏவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதாவது விஜய்க்கு முதல்வர் பதவி தராங்கன்னா எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் தராங்க என்பதை பொறுத்திருந்து தெளிவாக பார்க்கலாம். அதற்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன்ல வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவிக தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கட்சி என்டிஏ கூட்டணியில் சேர்க்க அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன. இந்நிலையில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக விஜயிடம் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாகவும் கூறப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. மக்கள் இது அனைவரும் ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயமாகும். அதாவது நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தராங்களாம் என்டிஏவுடன் கூட்டணி சேர்ந்தால். அதாவது அவர் தனித்து நின்றால் மட்டுமே போதும். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் அவர்தான் என்று இருக்கும்போது நான் எதற்கு கூட்டணி சேர வேண்டும், என்னால் தனித்து நின்று முதல்வராக வெற்றி பெற முடியும் என்று சவால் விட்டிருக்கிறார் நமது தாவேக தலைவர் விஜய். இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெறுவாரா, இல்லை கூட்டணி நின்று துணை முதல்வராக போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதிமுகவுடன் கூட்டணி சேருவது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. பட் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளிக்கொணரவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சியுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேரப்போகிறது என்பதை. இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.